பாண்டி, அன்னைக்கு கோயில்ல மலர் அவங்க அம்மா என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா? ஏண்டி உன்னை ஒரு வார்த்தையாவது சத்தமா பேசிருப்போமான்னு கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு அந்த காட்டுக்காரன் புள்ளைய எப்படிலாம் பேசினான் தெரியுமா? அத கேட்டுக்கிட்டு பெத்த வயிறு எப்பா தவிச்சு போயிருக்கு தெரியுமா? திரும்பவும் சொல்ற மலரு, நம்ம இருக்கணும் அவசியமே இல்லை. வாங்க போலாம் போலாம். ஆமா கண்ணு, ஆமா ஆமா. என்ன பாண்டி இப்படி பேசுற? எப்படி போக முடியும்? இப்ப நம்ம போனா செஞ்ச வேலைக்கு கூட காசு தர மாட்டாங்க. வேற எந்த வேலைக்கும் கூப்பிட மாட்டேன்னு வேற கான்ட்ராக்ட்காரர் சொல்லிட்டாரு. கூப்பிட வேணாம் மலரு, அவன் கூடவே வேணாம். நமக்கு இந்த வாலியே வேணாம். தப்புதான், தப்பு தப்பு தப்புதான், தப்புதான். டேய் என்னடா தப்புதான். ஏன் தப்புதாம்மா? ஏன் தப்புதான்? உங்க எல்லாரையும் வேலையே செய்ய வச்சிருக்கூடாது இல்ல? நான் கடையை திறந்துடுறேன் மலரு, உங்களை நான் பாத்துக்கிறேன். நான் தானே உங்களை பாத்துக்கணும்ல. கடனை எப்படிடா அடைக்கிறது? இங்க பாரு, இருந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு போலாம். எப்படியோ என் அப்பா அம்மா எல்லாத்தையும் பாத்துட்டாங்க. இனிமே மறைச்சு என்ன ஆக போகுது? பாண்டி, நான் போய் அப்பா அம்மாவை பார்த்து பேசிட்டு வரட்டுமா? ஐயோ இப்போ வா வேணாம் கண்ணு. அவங்க வேற எதுனா சொல்லிட்டாங்கன்னா அது இன்னும் சங்கடமா போடும். வாடா வாடா, டேய் சொல்லுடா. அவ போட்டும், அவன் நேர்ல போய் பேசிட்டு வரட்டோம்னா. போ மலரு, நீ போய் பேசிட்டு வாண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்டா பாண்டி. போ மலரு. டேய் சொன்னா கேளுடா, அவள அனுப்பாதடா. அவ போய் பேசுறதாமா அமைதியா இருப்பா. இந்த விஷயத்துல நம்மளால அவளை சரி பத்தவே முடியாதுமா. நம்ம அவளை சந்தோஷமா பாத்துக்கணுமா. என்னடா இப்ப இன்னத்துக்கு நீ ஆயுதங்கிற சின்ன புள்ளையாட்டா? நீ சம்பாரிச்சு மலர நீ மகாராணி மாதிரி பாத்துப்ப. அது நடக்குதான் போகுது. கண்ணத்தோட மலரோட அப்பா அம்மா பார்த்து உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்கடா. நீ வேணா பாரு, அது நடக்கும். நீ ஒண்ணு வருத்தப்படாத, தைரியமா இரு. அவளை போவானான்னு சொல்லி சமாதானப்படுத்தினா ஆய்வாத வாங்க. மலரு, நீ போயிட்டு வா மலரு. சரி. எனக்கு சுஜாதா, ஜெயகாந்தன், ஜெயமோகன் இவங்கெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு எப்படிமா தெரியும்? என்ன ரேவதி, ராஜா, ரவி மாதிரி நினைச்சீங்களா? நான் மலர்பா.
அவளை பத்தி நினைச்சு பாப்பான்னு உனக்கு தோணுதா? அப்புறம் எதுக்கு அவளை நினைச்சு அழணும்? பா அம்மா விடு. இன்னும் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எங்களை பார்க்க வந்த? ஆ? அம்மா அப்பான்னு கூப்பிட உனக்கு எப்படி வாய் வருது? உங்க ரெண்டு பேருக்கும் என் வாழ்க்கை பூரா ஒரு மகளா என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுறேம்மா. எப்படி இப்ப எச்சில் எடுத்துட்டு இருந்திய அந்த மாதிரியா? இல்லப்பா, நான் தெரியாம எல்லாமே நீ தெரியாம தானே பண்ணுவ? ஓடி போய் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அந்த மாதிரியா? அது ஒண்ணே ஒண்ணுதாம்மா நான் பண்ண தப்பு. உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணணும்னு ரொம்ப உறுதியா இருந்தேம்மா. இன்னும் எத்தனை போய் தான் சொல்லுவான்னு கேளு சீதா. கல்யாணம் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் உறுதியா இருந்திருக்கா. நம்ம மேல பாசம் வச்சிருக்கேன்னு சொன்னதெல்லாம் பொய் பொய். அப்படிலாம் இல்லப்பா, நான் போய் சொல்வேனாப்பா? நான் போய்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. பா, நான் உங்க பொண்ணுப்பா. சீதா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நாம அங்க இருக்க கூடாது. நம்ம கிளம்பலாம் வா. அப்பா, ஏன்பா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேட்க மாட்டீங்களா? நம்ப மாட்டீங்களா? அப்பா சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் பா. பா நம்ப மாட்டோம்டி. என்னங்க வாங்க போலாம். பா பா ப்ளீஸ் பா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. வழிய விடுறி. ஏற்கனவே எங்க வாழ்க்கை ஒன்னால அப்படியே இடிஞ்சு போய் நிக்குது. இன்னும் எங்களை மறிக்காத. அம்மா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கம்மா. எல்லாத்தையும் நானே சரி பண்றேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அப்பா அப்பா சாரிப்பா. எப்படி சரி பண்ணுவ? எதை சரி பண்ணுவ? நீ ஓடி போய் எங்க மானத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சிய, அதை எப்படி சரி பண்ணுவ? இப்போ எல்லாரும் முன்னாடி எச்சியல் எடுத்திய அந்த அவமானத்தை உன்னால சரி பண்ண முடியுமா? அந்த குடும்பம் உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்குதுன்னு சொன்னியே, இந்த மாதிரி ஒரு மகாராணிய நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அம்மா இல்லம்மா, இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னு நான் சொல்றேம்மா. கேட்டீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பா புரியும்மா. எங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் போதும் தாயே, போதும். எங்களை நிம்மதியா விட்டுடு. நீ திருந்தவே மாட்டே. அம்மா நாங்க இனிமே உன் கண்ணு முன்னாடி வராத மாதிரி பாத்துக்கிறோம். ஏங்க வாங்க. வா. ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா. ஏங்க அவன் தூங்கிட்டான்ல, நீங்களும் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? எனக்கு தூக்கம் வரல. சரி, அத்தையும் மாமாவும் எங்க போனாங்க? நீங்க எங்காவது பாத்தீங்களா? ஏண்டி உன் கூட தானே இருந்தேன், நான் எங்க பார்த்தேன்? இருந்தாலும் மலருக்கு இவ்வளவு ஆகாது. மொத்த குடும்பத்தையும் இப்படி கேவலப்படுத்திட்டாளே, இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ. அவ கல்யாணம் பண்ணிட்டு போன அன்னைக்கே குடும்பம் கேவலப்பட்டு போச்சு. இனிமே என்ன இருக்கு? நீங்க பேசாம இருங்க. அவ போனது குத்தம் இல்ல, நம்ம பேசினதான் குத்தம்னு அத்தையும் மாமாவும் குதிப்பாங்க. நமக்கு எதுக்கு வம்பு? டேய் ராஜா, நாங்க புறப்படுறோம்.
ஏய் என்னடி இவங்க கிளம்புறங்கிறாங்க? அப்பா அப்பா எங்க அப்பா அப்பா நில்லுங்க அப்பா அப்பா என்னப்பா இதெல்லாம் பந்தில சொல்ல கேட்காம பாதி சாப்பாட்டு எரிஞ்சு வந்துட்டீங்க. இப்ப என்னடானா பைய எடுத்து நீங்க மட்டும் போயிட்டே இருக்கீங்க. என்னத்த பை எடுத்துட்டு எங்க கிளம்புறீங்க? உங்களுக்கு வேற ரூம் கொடுத்துருக்காங்களா? இல்ல, நான் அவரும் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கா? நீங்க இருந்து கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. எங்களால இதுக்கு மேல இருக்க முடியாது. என்னப்பா இது? அந்த ஓடுகளை எங்க இருந்து துரத்துற விட்டு நீங்க பாட்டு கிளம்புறீங்க. என்னப்பா இதெல்லாம்? நீங்க பெத்த பொண்ணு அவ. உங்களாலேயே இங்க இருக்க முடியாத அளவுக்கு அவமானமா இருக்குன்னு போறீங்க. நாங்க எதுக்கு இங்க அவமானப்பட்டு இருக்கணும்? மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இங்க என்ன அவமானம் நடந்து போச்சு? எங்க கிட்டயும் என் அம்மா கிட்டயும் இவ உங்க வீட்டு பொண்ணுதானாமேன்னு எல்லாருமே கேக்குறாங்க உமா. ஏன் உங்ககிட்ட யாரும் கேட்கலையா? எங்க கிட்டயும் தான் கேக்குறாங்க. நீங்க எல்லாரும் போயிட்டா அதையும் கேட்க தான் செய்வாங்க. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. இது நம்ம வீட்டு கல்யாணம்னு உங்ககிட்ட அத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க பாட்டுக்கு கிளம்பி போனா என்ன அர்த்தம் சம்பந்தி? அது வந்து கண்ணு முன்னாடியே. என்ன சம்பந்தி இப்படி பேசுறீங்க? அவ அப்படி இருக்கிறது உங்களுக்கு அவமானமா இருக்கா இல்ல ரொம்ப வருத்தமா இருக்கா? சொல்லுங்க சம்பந்தி. ஏப்பா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவளுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களாப்பா? ராஜா நீயும் புரியாம பேசாத. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு சம்பந்தி. என்ன அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு இப்ப என் பொண்ணையும் அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க. அதுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இதுல எதுக்கு உமாவை இழுக்கிறீங்க? இருக்கு. உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நிறைய பாசம் இருக்கு. அவன் புருஷன் மேல கேச போட்டு இப்ப அவங்க 2 பேரையும் வேலை வாங்கி அவமானப்படுத்திட்டேன்னு நினைச்சு என் பொண்ண பழிவாங்க பாத்து. நீங்க இப்ப கிளம்பி போயிட்டா மாப்பிள்ள சொன்ன மாதிரி நாளைக்கு வரவங்க எல்லாரும் உமா கிட்ட உன் மாமனார் மாமியார் எங்கன்னு கேட்டா அவ என்ன சொல்லுவா? அது அவளுக்கு அசிங்கம் தானே சம்பந்தி? மாமா அப்பா சொல்றதும் சரிதானே. நாளைக்கு சபையில நான் தலை குனிஞ்சு நின்னா அது நம்ம குடும்பத்துக்கும் தலை குனிவு. நாங்க எங்கேயும் போகல, இங்கேயே இருக்கோம். போதுமா? அப்பா எல்லாரும் ஒன்னா வந்திருக்கிற இடத்துல நீங்க பாட்டுக்கு தனியா ஒரு முடிவு எடுத்து உங்க இஷ்டத்துக்கு பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதெல்லாம் தேவையே இல்லாத டென்ஷன். எல்லாம் அவளால. ஏய் பேசாம ரெடி, அப்புறம் ஓமல குத்தமாயிரும். பாப்பலாம். எங்க வாங்க. உமா, டேய் என்னடா சைலண்டா இருக்கீங்க? தம்பி சொல்லுங்க தம்பி, கூப்பிட்டீங்களா? யோ என்னத்தையா சொல்றது உன்கிட்ட? போன் பண்ணி கூப்பிட்டாதான் வருவியோ? ஐயோ அப்படின்னு ஒண்ணு இல்ல தம்பி, கொஞ்சம் வேலையா இருந்தேன். வந்திருக்கிறவங்களெல்லாம் கவனிக்கணும்ல, அதான் தம்பி. முதல்ல மாப்பிள்ளைய கவனி. கல்யாணத்துல உனக்கு யாரு முக்கியம்? தம்பி தம்பி மன்னிக்கணும், நீங்க தான் தம்பி முக்கியம். என்ன வேணும் சொல்லுங்க தம்பி, உடனே செஞ்சிடுறேன். போ போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கு சைட் டிஷ் எடுத்துட்டு வா. ஒரு 5 நிமிஷம் இருக்கு தம்பி, தூ வந்துடுறேன். யோ சொல்லுங்க தம்பி. நீ வராத. கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி யார்கிட்ட கொடுத்து விடு. இதெல்லாம் எனக்கு தேவைதான். என்ன? ஒண்ணு இல்ல தம்பி, இப்பவே கொடுத்து விடுறேன். சரி போ. சரிங்க தம்பி. போயா. மா மலர,
சொல்லுங்கண்ணே. இந்த சிக்கனை கொண்டு போய் மாப்பிள்ளை ரூமுக்கு பக்கத்து ரூமுக்கு எடுத்துட்டு போய் கொடு. என்ன யோசிக்கிற? அதை வச்சுட்டு இதை எடுத்துட்டு போ. இந்தா, போ. ஏய் நில்றி, எங்க போற? இங்க பாரு, வாடி போடின்னு சொன்ன மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். மச்சான், என்னடா ஒரு வேலைக்காரி கூட மதிக்க மாட்டேன்றா? வீட்டுக்காரி ஆக வேண்டியவ வேலைக்காரி ஆனது எப்படி உனக்கு தெரியுமா மச்சான்? தெரியாது, சொல்லு தெரிஞ்சுக்குவோம். டேய், நான் ஒரு சூப்பர் ஃபிகரை கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னனே. ஆமா, அவ்வளவுதான். எவனோ மெக்கானிக் கரெக்ட் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான்னு சொன்னீங்க. ஆமா, அந்த சோகத்தை மறக்கத்தானே 2 நாள் ரூம் போட்டு தண்ணி அடிச்சோம் மச்சான். இதுதான்டா அந்த ஃபிகரு. யார் வரடா கை வைக்கிற? ஏய், போடா போடா, மூஞ்ச பேத்துருவேன். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஏய், அவ என்ன ஏமாத்தி ஓடி போன ஓடிகாலி. அவளுக்காக என் மேலேயே கை வைக்கிறியா? உன்னை என்ன செய்யறான்னு பாக்குறியா? பாக்குறேன்டா பாக்குறேன்டா. என்னடா செய்வேன்? என்னடா செய்வேன்? பொறுக்கி கூப்பிடுறா. உன்னோட மாமனாரு மாமியாரு எல்லாரையும் கூப்பிடுறா. அப்படியே அந்த பொண்ணையும் கூப்பிடுறா. கூப்பிடு. உன் லட்சணம் தெரிஞ்சுதாண்டா கடவுளா என் மருமகளை காப்பாத்தி என் வீட்டுக்கு மருமகளா வர வச்சுக்குது. குடிகார பொறம்போ. என்னடா முறைக்கிற? பேத்துருவ மூஞ்ச போடா. அத்தா, வாங்கத்த நம்ம போவோம். இவனுக்கு நீங்க கொடுத்ததே போதும். இன்னொரு தடவை இவனுக்கு இந்த மாதிரிலாம் நினைப்பே வரக்கூடாது. நினைச்சானா நினைக்கிறதுக்கு உசுறு இருக்காது. அறுத்து போட்டுருவேன். ஜாக்கிரதை. அத்தை, வாங்க. சைடு வாங்குறேன். வாமா வாகண்ணு. பிசாசுங்க மாதிரி அலையிறாங்க. ஏய், நில்லு நில்லு. அர்ஜுன் பார்ட்டி கொடுக்கிற ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? பார்ட்டி நல்லா நடக்குதானே பாத்துக்கிட்டு போ வந்தோம். ஒரு பெரிய மனுஷன். நீ பெத்த புள்ளியா இருந்தா இப்படி வளர்த்து வச்சிருப்பியா? பெத்தவங்க இல்லாதனால ஒரு புள்ளி அப்படி பொறுக்கி குடிகாரனா வளர்த்து வச்சுக்கிறேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய வேற மம்பாக்க பாக்குறேன். ஏய், மரியாதையா பேசு. உங்கள மாதிரி லோக்கலா குடிச்சிட்டு ரோட்ல விழுந்திருக்கிற ஆளு நினைச்சு அவன? ஆமாயா, எங்க ஆளுங்க குடிச்சிட்டு வந்து ரோட்ல தான் ஊழ்ந்து கடப்பானுங்க. ஆனா அடுத்தவங்க பொண்டாட்டி மேல கையெல்லாம் வைக்க மாட்டாங்க. இப்படி குடிச்சிட்டு வந்து பொண்ணு மேல கைய வச்சோம் என்ன நடக்கும்னு அந்த நாய்க்கு விழாவறியா சொல்லிட்டு வந்துக்கிறேன். போய் கேளு போ. என் வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். வேலைதான் செய்ய வந்துக்கிறேன். ஆனா மானத்தோட நேர்மையா வேலை செய்துக்கிறேன். உன்ன மாதிரி மானங்கிட்ட பொழப்பெல்லாம் பொழைக்கல. ஒழுங்கா இருக்க சொல்ல அவன. இல்ல இன்னும் நடக்கும்னு தெரியாது. நீ வா கண்ணு. மலர்கண்ணு, இப்ப நடந்தது எதையுமே பாண்டிகிட்டயோ உன் மாமா கிட்டயோ சொல்லிடாத. சர்தானா? சரி அத்தை. ஆமா, நீங்க எப்படி அத்தை அங்க வந்தீங்க? அந்த கான்ட்ராக்ட் காரனுக்கு எம்மா திமிரு இருந்தா உன்னை அனுப்பிச்சு வச்சிருப்பான். நான் அத பாத்துக்கிட்டு தான் நின்னு இருந்த மலரு. அதான் உன்னை கவனிச்சுக்கினே வந்தேன். ஓ, அப்ப எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றாங்களா? எனக்கு கூட அப்படிதான் தோணுது. நீ ரொம்ப கவனமா இருந்துக்கணும். சர்தானா? சரி அத்தை, நான் பாத்துக்கிறேன். வா வா. அர்ஜுன், சரிப்பா. என்னடா பிரச்சனை? அந்த பொம்பளை இப்படி கத்திட்டு போறா? இல்ல பெரியப்பா, அது வந்து சும்மாவே இருக்க மாட்டியா நீ? உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? பெரியப்பா, அவங்கள சும்மா விடக்கூடாது பெரியப்பா. என்ன சொன்னாவ?
ரொம்ப கத்தினாடா? அவங்க எங்க கத்துனாங்க? அவங்க விட்ட அறையில அர்ஜுன் தான் பேச முடியாம ஆயிட்டான். அடிச்சாளா அவ? என்னடா அவ உன் மேல கை வச்சாளா? ஆமா பெரியப்பா. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அவளை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்க.